وأنذر عشيرتك الأقربين சதக்கல்லாஹுல் மௌலானல் அலி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்தது. அதுவரை கனவுகளிலே காட்டப்பட்டு கொண்டிருந்த அல்லாஹுவின் வெளிப்பாடு நேரடியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துவிட்டு போகிறார்கள். கொஞ்ச காலம் இந்த வஹி நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஜிப்ரீல் சந்திக்கவில்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோர்ந்து போனார்கள். ஒரு 6 மாத காலகட்டங்கள். மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தோன்றி வஹியை கொடுக்க ஆரம்பித்தார்கள். போர்வையில் போர்த்தியிருப்பவரே, எழுந்திருங்கள், உங்கள் பிரச்சாரத்தை தொடங்குங்கள் என்றெல்லாம் வசனங்கள் வந்தது. அன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், முதலில் உங்கள் நெருங்கிய உறவினர்களிலிருந்து உங்கள் பிரச்சாரத்தை தொடங்குங்கன்னு சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு குபைஸ் என்ற மலையின் மீது ஏறி நின்றார்கள். எல்லாரையும் கூப்பிட்டாங்க, எல்லாரும் வாங்கணும். ஏன்னா நபிகள் பெருமானாருடைய பேச்சுக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்ததால் எல்லோரும் ஒன்று கூடினார்கள். நான் இந்த மலைக்கு பின்னாலே இருந்து ஒரு கூட்டம் நம்ம ஊரை தாக்க வருதுன்னு ஒரு செய்தியை நான் சொன்னால் அதை நம்புவீர்களா அப்படின்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். மா ஜர்ரக்த பிக்க இல்லா ஹக்கா, உங்களோட விஷயம் உண்மையை தவிர வேறு எதையும் நாங்கள் அனுபவப்பட்டதில்லை. நீங்கள் சொன்னால் அது உண்மையாக தான் இருக்கும். பேச்சில் ரொம்ப உண்மையாளர் நீங்கள். ரசூலுல்லாஹுக்கு அப்படி பேர் இருந்தது, சாதிக் அல் அமீன் அப்படின்றது ரசூலுல்லாஹுக்குள்ள பட்டம். சாதிக் அப்படின்னு சொன்னால் உண்மையாளர், பேச்சில் செயலில் எல்லாத்துலேயும் உண்மை இருக்கும். அல் அமீன் அப்படின்னு சொன்னால் நம்பிக்கையாளர்னு அர்த்தம். நம்பிக்கை என்று சொன்னால் எந்த அளவுக்கு நம்பிக்கை? மக்காவில் அன்னைக்கு நமக்கு இருக்கிற மாதிரி பேங்கோ ஒரு பொருளை வச்சுக்கிறதுக்கான லாக்கர்லாம் கிடையாது. நகைகளும் பணங்களும் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுத்து வைப்பாங்க. எப்போ கேட்குறாங்களோ அப்போ ரசூலுல்லாஹ் எடுத்து கொடுத்துருவாங்க. மிகப்பெரிய நம்பிக்கையாளராக நபிகள் பெருமானார் இருந்தார்கள். ரசூலுல்லாவை எதிர்த்தவங்களும் கூட ரசூலுல்லாஹ்க்கு பணம் கொடுத்து வச்சுருந்தவங்க தான். ஹிஜ்ரத்து போகும்போது இந்த பிரச்சனை வந்துச்சு. எடுத்துகிட்டு அந்த பொருளெல்லாம் இருக்குது, என்ன செய்யறது? திடீர்னு எல்லாத்துலேயும் சப்ளை பண்ண ஆரம்பித்தா பிரச்சனையாகும். ஏன் திருப்பி கொடுக்குறார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ என்ன செய்யறது? நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பணத்தை எப்படி ஒப்படைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு, இதை இப்போ கொடுத்தா பிரச்சனை வரும் என்பதை புரிந்து கொண்டு தாங்கள் முதல்ல புறட்டு போயிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அழைத்து அந்த எல்லா அமானிதங்களையும் கையில் ஒப்படைச்சு இதெல்லாம் இன்னாருடைய இதுன்னு விளக்கமாக சொல்லிவிட்டு, நீங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு தான் நீங்கள் இங்கேருந்து புறப்படணும், அதுக்கு முன்னாடி நீங்கள் புறப்படக்கூடாது. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த படுக்கையில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் படுத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் நைட்டாக போயிட்டாங்க. மக்கள் எல்லாம் கோடி அந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்க்கிற போது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு இருந்தார்கள். ஏன் அலி ரலியல்லாஹு இருந்தார்கள்னு வரலாறுல எழுதும்போது அமானிதத்தை கொடுக்கறதுக்காக வேண்டி தான் ஒரு நாள் டிலே, இல்லைன்னா அவங்க முன்னாடி போயிருப்பாங்க. ரசூலுல்லாஹ்வும் கொடுக்க முடியாது என்ற கட்டத்தில் தான் அவர்கள் இருக்க வைத்து இதையெல்லாம் ஒப்படைத்து விட்டு போனார்கள் அப்படின்னு இந்த செய்தி. இது நபிமார்களுடைய வரலாறுலேயும் வருது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கவுமுகள் எல்லாம் கிபித்திகள், இவங்கெல்லாம் இஸ்ரேல் மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய சமுதாயத்திட்ட இந்த மாதிரி அமானிதம் கொடுத்து வச்சுருந்தாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிட்டு ஹிஜ்ரத்து புறப்பட்டு வேற ஊருக்கு போகலான்னு புறப்படும் போது அந்த காசையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்படி ஒரு வரலாறு இருக்கிறது. இங்கேயும் இந்த ஹிஜ்ரத்து நடக்குது. அது போன்ற செய்தி இந்த உம்மத்தில் வந்துடக்கூடாது என்பதை நபி அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள். கொடுத்து விட்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். இதைத்தான் அந்த மக்கள் சொன்னார்கள், அல் அமீன், நீங்கள் நம்பிக்கையாளர், நீங்கள் சொன்னீங்கன்னா அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ, ஒரு படை தாக்குதல் அப்படின்றது ஒரு பாதிப்பு தான். அதோட ஒரு பெரிய பாதிப்பு ஒன்று இருக்கிறது. நீங்கள் உலக வாழ்க்கை முடிந்து போனால் மறு உலக வாழ்க்கை என்று ஒன்றை நீங்கள் நம்புவதில்லை. அங்கே உங்களுக்கு கேள்வி கணக்குகள் இருக்கிறது, அவற்றை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கிறது என்று சொல்லி தாங்கள் கொண்டு வந்த தூதுத்துவத்தை விளக்குகிறார்கள். என்னை அல்லாஹ் இறை தூதராக நியமித்திருக்கிறான் என்று சொல்லி இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது அங்கே இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய
பெரிய தந்தைகளில் ஒருவரான அபூ லஹப் மண்ணை வாரி பெருமானார் மீது வீசி எறிந்து சொல்லுகிறார், தப்பன் லக்க வலிஹாதா ஜமாத்தனா, இந்த செய்தியை சொல்றதுக்கு தான் இப்படி எங்கள் அவசர கதியில் எல்லாத்தையும் ஒன்று கூட்டினியா, இது ஒரு செய்தியா இது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வந்ததை மறுத்தார். கடைசி வரைக்கும் ஈமான் கொள்ளலை. குர்ஆன்லையும் அவரை பற்றி ஒரு சூறாவே இறங்கியது. தப்பன் அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தையே அல்லாஹ் சொன்னா, தப்பத் எதா அபீ லஹப், அபூ லஹபின் 2 கரங்களும் நாசமாகட்டும் அப்படின்னு வசனம் இருந்துச்சு. தப்பமா அகுனா அனுகு, அவன் சேர்த்து வைத்திருக்கிற பொருளாதாரமும் அழிந்து போகட்டும் என்ற அந்த வசனங்கள் அவரை பற்றி பேசியது. ஆனால் ஆச்சரியம், குர்ஆன் பொய்யாகணும்னு இருந்தால் அபூஜஹல் முஸ்லீம் ஆகியிருந்தாருனாக்கா குர்ஆனில் சொல்லுது அவர் நரகத்துக்கு போவார் என்று. ஆனால் அவர் ஒரு முஸ்லீம் ஆயிட்டாரேன்னு ஒரு கேள்வி வந்திருக்கும். பிறகு நீண்ட காலம் மக்களை தான் வாழ்ந்தார். இந்த வசனம் இறங்கின பிறகு ரொம்ப நாள் இருந்தார். ஆனாலும் கடைசி வரை அபூ லஹப் இஸ்லாத்துக்குள்ளே வரவில்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை ஒன்றிணைக்கின்ற பணிகள் தொடங்க ஆரம்பித்த உடனே எதிர்ப்பாணியும் உடனடியாக அங்கே ஃபார்ம் ஆகிவிட்டது. காரணம், மக்காவில் தாருன் நதுவா அப்படின்னு ஒரு கூட்டமைப்பு இருந்துச்சு. தாருன் நதுவா, ஒரு இடத்துல எல்லாரும் ஒன்று கூடணும், முக்கியஸ்தர்கள்லாம் ஒன்று கூடி பேசுவாங்க. இப்போ மக்காவுடைய ஒட்டுமொத்த மக்களும் தலைவர்களெல்லாம் ஒன்று கூடி இந்த செய்தியை, பெருமானாருடைய பிரச்சாரத்தை தடுப்பதற்கு என்னவெல்லாம் யூகம் வகுக்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த செய்தியை கொண்டு வந்த செய்தி ஏற்பதா மறுப்பதான்னு முதலாவது ஒரு கூட்டம் நடந்துச்சு. இதுவரை காலமாய் ஆண்டாண்டு காலமாய் நம் முன்னோர்களெல்லாம் வழிபட்டு வந்த இந்த தெய்வங்களெல்லாம் பொய் குற்றம் என்று சொல்லுவதும், இது வழிபாடு நிறுத்தப்பட்டு ஒரே கடவுள் பக்கம் எல்லாம் திருமணம்னு கூப்பிடுறதும், அது மட்டும்தான் சக்திக்குரிய ஒரு கடவுள் அல்லாஹ், மற்றதெல்லாம் வெறும் பொம்மைகள் என்ற அடிப்படையில் ஒரு பேசுவதும் பிடிக்கல எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால் என்ன செய்யணும்? முகமதின் பிரச்சாரம் தடுக்கப்பட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும். இவர்களுக்கு ஆதரவு தரக்கூடிய அவர்கள் குடும்பத்தார்கள் புறக்கணிக்கப்பட வேண்டும். தேவைப்பட்டால் முகமது கொல்லப்பட வேண்டும். இதை தாண்டி இந்த பிரச்சாரத்தை தடுக்கிறதுக்கு வழி இல்லை. முதல் கட்டமாக இவரை ஏற்றுக்கொள்பவர்களை நாம் ஏதாவது தண்டனைக்கு உட்படுத்துவோம் என்ற ரீதியில் இவர்களுடைய கூட்டம் நடக்க ஆரம்பித்தது. நபிகள் பெருமானார் சந்தித்த அந்த 13 ஆண்டுகள் மிகவும் ரணகாலமானது. பெருமானார் பெரிய பெரிய சவால்களை எதிர்நோக்க வேண்டியது இருந்தது. 40 வயது வரை இருந்த சூழ்நிலை வேறு. நபி என்று அறிவித்த உடனே அவர்களுக்கு இருந்த வரவேற்பு என்பது அது வரவேற்பு அல்ல. நபிகள் பெருமானார் கடந்து வந்த அந்த பாதைகள் மிகவும் பயங்கரமானதாகவும், பெருமானாருடைய அந்த உண்மையான போராட்ட குணத்திற்கு மிகப்பெரியதொரு சவாலாகவும் அமைந்தது என்பதை நபிகளாருடைய வாழ்க்கையை படிக்கின்ற போது நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். நபிகள் பெருமானாருடைய வாழ்வின் எல்லா பக்கங்களையும் தெரிந்து கொள்ளுகின்ற நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நல்குவானாக. சுப்ஹான்.